ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். சைக்கோ பையன் செம்ம கோவத்தில் இருக்கான். நான் அவனோட பொண்டாட்டியை அப்படியே கூட்டிகிட்டு உள்ளாக இழுத்துட்டு போகிறான். அவளை பிடிச்சி அப்படியே கட்டலில் தள்ளி விட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். இவ பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுதா, ஐயோ நம்மளோட பொண்டாட்டியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டானா என்னன்னு தெரியல. திடீர்னு அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னம்மா, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னா சாரி. நான் இந்த மாதிரிலாம் எதுக்கு ட்ரீட் பண்ணுறேன்னா எனக்கு கோவம் வருது. நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா நீ ஏன் வரமாட்ற, என்னையே கோவப்பட வைக்கிற, நீ தான் அந்த மாதிரிலாம் பண்ணுற. ஓகேயா, நீ இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாத, ஓகேவா, நீ அழாத, உன்னை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ஐ லவ் யூ ஸோ மச்மா. அப்புறம் ஃபேஸில் எவ்வளோ கலராக இருக்குது, நானே தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா அவனை. அதோட ரொமான்டிக்காக அப்படியே அவன் தொடச்சி விட்டுட்டே இருக்கான். அப்புறம் திடீர்னு அவளோட தாலியை பிடிச்சிட்டே சொல்கிறான், இந்த தாலியை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த தாலி உன் கழுத்தில் இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அதை அறுத்துடுறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க பண்ணுறீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னடி நினச்ச, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினச்சியா? நீ பண்ணதுக்கு உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பெரிய ட்ராமா போட்டுட்டு இருந்தல்ல, கண்டிப்பாக இதுக்கான ஒரு தண்டனை கொடுக்கணும்ல, அதனால தான் நீ ரொம்ப மதிக்கிற உன்னோட தாலியை அறுத்தேன், இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சூரஜ் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும். தாரா நீ கவலைப்படாத, உன் தாலியை நான் கண்டிப்பாக சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த இருக்கிற தாலி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே மாமியாரை தான் காட்டுறாங்க. அவங்க செம கோவத்தில் இருக்காங்க. இவளுக்கு எவ்வளோ திமிரு, என்னோட பையனை எய்த்து பேசினது இல்லாமல் நம்ம குடும்பத்தையே மதிக்காமல் எவ்வளோ திமிரா ஆடிட்டு இருந்தால, இவளை சும்மா விடக்கூடாது, இவ இப்படியே விட்டா அப்புறம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வேகமாக போகிறாங்க, தாரா ரூமுக்கு. இங்கே ஒரு பக்கம் சூரஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கானா. ஸோ சூரஜை மட்டும் இந்த ரூமில் அவங்க பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் இல்லையா. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அதோட என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தாரா நல்லா படுத்துட்டு இருக்கா. இவங்களை பார்த்த உடனே அப்படியே பயந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறா. என்ன சத்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்னடி, என்ன நினச்சிட்டு இருக்க, கீழே அவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இங்கே நீ ட்ராமா பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, எனக்கு ரொம்ப தலைவலிச்சுது, அதனால தான். ஆமாம் ஆமாம், தலைவலிக்கும், கீழே பேசும்போது தலைவலிக்கலையோ. ஆமாம், உன்னோட தாலி எங்க, தாலி எங்கடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது எல்லாமே சாம்ராட்டு தான், என் மேலே இருக்கிற கோவத்தில் அவர் தாலியை அறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோவம் வருது. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, தேவைதான் உனக்கு, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த தாலியோட அருமை தெரியாதுல்ல, அதனால தான் என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். எனக்கு தெரியும் என் பிள்ளை தண்டனை கொடுப்பான்னு, ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பான்னு தெரியாது. நீ எவ்வளோ சீக்கிரம் அந்த தாலியை போட முடியுமோ போட்டுட்டு வர, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் நம்மளோட தாரா கீழே இருக்கிற தாலியை எடுக்கிறதுக்கு போகிறா. அங்கே தாலியே காணோம். என்னடா அது இங்கே தானே இருந்துச்சு எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது சூரஜ் கையில் தான் இருக்கும். சூரஜ் அது எல்லாத்தையுமே ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் காரில் சைக்கோ பைய போயிட்டு இருப்பான். சூரஜை பார்த்தோன்னே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் பார்க்குறான். பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவன் கையில் தாலி இருக்கு. இது என்னோட பொண்டாட்டியோட தாலியாச்சே, அப்போ நீ அந்த ரூமுக்கு போயிருக்க, எங்கள் ரூமுக்கு நீ எவ்வளோ தைரியம் தான் போயிருப்ப, உனக்கு என்னடா அவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போகிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக தாரா காப்பாத்திடுறா. இந்த பாருங்க சாம்ராட், இப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் இவன் கையில் இருக்கிற தாலி என்னோட தாலி கிடையாது, ஏன் தாலி ஏன் கிட்ட தான் இருக்கு, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. உடனே அவன் இவள்கிட்ட பேச மாட்டான் இல்லையா, அதனால சூரஜ் இனிமேல் என் லைஃப்பில் தலையிடாதன்னு வார்னிங் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ இங்கே சூரஜை காட்டுறாங்க. தாரா நீ ஏன் போய் சொன்ன, இது உன்னோட தாலி தானே அப்படின்னு கேட்க. ஆமாம் இது என்னோட தாலி தான், ஆனால் நான் இப்போ சொல்லியிருந்தா உன்னை என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா, அதனால தான் நான் போய் சொன்னேன். அப்புறம் நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணுற, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு தெரியாமல் என்னோட ரூமுக்கு என்னோட தாலியை எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு கேட்க. அந்த பாரு தாரா, நான் தப்பான எண்ணத்துலலாம் வரல, உன்னை அவன் எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணா, நீ எந்த அளவுக்கு இந்த தாலியை மதிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த தாலியை மறுத்துட்டான், அதனால தான் என் கையால் கோத்து நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த பாரு நான் கோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதை உடனே அவள் எடுத்துட்டு சொல்கிறான், இந்த பாரு நீ கோத்த தாலி ஒன்று எனக்கு தேவையில்லை, உன்னோட ஹெல்ப் எனக்கு எப்போவுமே தேவையில்லை, நீ என்னை விட்டு எந்த அளவுக்கு விலகி இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கும் நல்லது, நானும் நிம்மதியாக இருப்பேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அப்படியே கீழே கொட்டிட்டு அவன் கையிலே கொடுத்துட்டு போயிடுவா. கோவமா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அந்த நேரத்துல தாரா வந்து வீட்டுக்கு வரா. அப்ப வந்து நாத்தனாக்காரி சொல்றா, "இந்த பாருங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டி சொல்றா. அத வந்து பார்த்த அண்ணன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. "என்னடி உனக்கு என்ன திமிரா? உனக்கு தண்ணி வேணும்னா நீ அள்ளி போய் குடி. நீ என்னன்னா இவ்ளோ திமிரா பேசுற? அவங்க உன்னோட அண்ணி. மதிச்சு பேசு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவ கோவப்படுறா. அந்த நேரத்துல மாமியார் வந்துடுறாங்க. "ஏய் உனக்கு வேற வேலை இல்லையாடா? எப்ப பாரு இவளுக்கு ஜால்ரா தட்டிட்டே இருக்க வேண்டியது. போடா அங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாரா கிட்ட வராங்க. வந்துட்டு தாலிய எடுத்து காட்டி, "உனக்கு தாலியே இல்ல. அப்படி இருக்கும்போது உன்ன வந்து அண்ணியா ஏன் முன்னிய பார்க்கணும்? அப்படிதான் அவ ட்ரீட் பண்ணுவா. போய் அவளுக்கு நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். புரியுதா?" அப்படிங்கிற மாரி அவங்களும் அவங்க மவளுக்கு சப்போர்ட் பண்ற மாரியே பேசுறாங்க. இதுக்கு நடுவுல அண்ணங்காரர் ரொம்ப பேசுறாரு. "என்னம்மா நீங்களும் வந்து இந்த மாரிலாம் வந்து அவளுக்கு சொல்லிக் குடுத்தா, அவ வந்து பெரியவங்கள எப்படி மதிப்பா? நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துலயும் கஷ்டம் தான் படுவா. என்னம்மா இது இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே அவரோட பொண்டாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. "உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எப்ப பார்த்தாலும் தாராவ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவள ஏதாவது சொன்னா போதுமே, வரிஞ்சு கட்டிட்டு அப்படியே சண்டைக்கு வந்துருவீங்களே. உங்கள யாருங்க இங்க கூப்பிட்டா? போங்க போங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க வெளில" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்த பிடிச்சு வெளில தள்ளுற மாரி தள்ளி விட்டுருவா. இதெல்லாம் பார்த்து தாராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "அண்ணி நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அண்ணன் பாவம் தானே" அப்படின்னு சொல்லுவா. அப்படிதான் பேசுவேன். உனக்கு இந்த வீட்ல மரியாதை இல்ல. உன் புருஷனே உன்ன மதிக்க மாட்றான். நாங்களும் அப்படி தாண்டி உன்ன ட்ரீட் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரும் ஹர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து "போய் தண்ணி எடுத்துட்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் அனுப்ப, உடனே வந்து அவளும் தண்ணி எடுத்துட்டு வந்து நாத்தனா கையில குடுக்குறா. உடனே அவ எத பத்தியுமே யோசிக்காம, அண்ணின்னு கூட பார்க்காம தண்ணிய தூக்கி மூஞ்சில ஊத்திடுவா. "என்ன நீங்க? நான் எப்ப கேட்ட தண்ணி, இப்ப வந்து குடுக்குறீங்க? அப்படிதான் நான் பண்ணுவேன்" அப்படின்னு திமிரா சொல்லிட்டு போயிறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் யார்ட்டலாம் வந்து அவமானப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. புருஷன்காரன் சரியில்லைன்னா இப்படித்தானே ஆகும். அந்த மாரி தான் இருக்கு இப்ப நம்ம தாராவோட நிலைமையும். அங்கேருந்து மாமியாக்காரி வந்து சிரிச்சுக்கிட்டு, "உனக்கு இது தேவைதான். இந்த தாலி வந்து உன் கழுத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எல்லாரும் உன்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்பதான் எனக்கு தோணுச்சு ஒண்ணு. ஆமா, தாலி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவள கொடுமை தானே படுத்துவீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. "காஜல் போய் நான் சொன்ன அந்த தாலிய எடுத்துட்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்காரி சொல்றா. உடனே வந்து அவளும் ஓடி போய் எடுத்துட்டு வரா. அது என்னன்னு பார்த்தா, ஒரு மணிய வந்து அ கோர்த்து ஒரு டாலர் மாரி எடுத்துட்டு வராங்க. அத வந்து அ அவ கழுத்துல கட்டிவிட்டு, "இதுதான் இனிமே உன்னோட தாலி. இனிமே இந்த மணி அடிக்க அடிக்க நீ வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுக்கு நீ ஒரு நாய் மாரி தான். புரியுதா? நீ வந்து எப்பவுமே விசுவாசமா இருக்கணும். அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தான். புரியுதா? என்ன சமைக்கணும், என்ன இத மட்டும் தான் நீ பார்க்கணும். அத தவிர்த்துட்டு வேற ஏதாவது பேசுன, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ போ போய் எல்லாருக்கும் சமைச்சு போடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே அவளும் வந்து மனசு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அவ அங்கேருந்து வந்து சமைக்க வந்துருவா. அப்ப அந்த மணிய எடுத்து பார்த்த உடனே அவளுக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். ரொம்ப வருத்தப்பட்டு அழுவா. எந்த மருமகளுக்கும் இந்த மாரி ஒரு நிலைமை வரவே கூடாது. பாவம் நம்மளோட தாரா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க அந்த சைக்கோ பையன் நல்லா வந்து குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல சூரஜும் இருக்கான். "சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் குடிக்காதீங்க. உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். "நான் எதுக்குடா ஸ்டாப் பண்ணணும்? என் பொண்டாட்டி பண்ண வேலைக்கு நான் இதுவும் குடிப்பேன், இதுக்கு மேலயும் குடிப்பேன். அப்புறம் எனக்கு வர்ற கோவத்துக்கு அவள நான் என்ன வேணா பண்ணணும்னு தோணுது. ஆனாலும் என்னோட கல்யாண நாள்லாம் ஞாபகம் வருது. அதுல அவ எவ்ளோ அழகா இருந்தா தெரியுமா? அவள நான் அவ்ளோ லவ் பண்ணேன். அவள நான் எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நெனச்சேன் தெரியுமா? ஆனா, அந்த சூரஜ்ன்னு ஒருத்தவன அவன் எப்ப காதலிச்சான்னு தெரிஞ்சுச்சோ, அப்பவே அவன் மேல எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரஜ் தான். அவன் தான் என் லைஃப்ல வந்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கான். உடனே சூரஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ! நம்மளால தான் ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து தாரா மேடம லவ் பண்றீங்க. அப்ப பாஸ்ட்ட பத்தி ஏன் வந்து யோசிக்கிறீங்க? அந்த சூரஜ் தான் இப்ப வரலைல்ல. நீங்க ஹாப்பியா உங்க பொண்டாட்டி கூட இருக்க வேண்டியது தானே" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே வந்து நம்ம சைக்கோ பயலுக்கு செம்மையா கோவம் வருது. அப்படியே இவன மொறச்சு பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல வரான். அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.